ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாருமே இப்போ அப்பா வீட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம்னு கிளம்பிட்டோம். எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். வெளியே வந்து பார்த்தா செம மழை. கிளாம்பாக்கம் போய் தான் பஸ் ஏறணும். சரி, கிளாம்பாக்கம் வரைக்கும் காரில் போகலான்னு சொல்லிட்டு கார் புக் பண்ணோம். கார் புக் பண்ணி போனோம். இப்போ எனக்கு காரில் ஏறி கூட எனக்கு மனசே சரியில்லை. என்னடா கிளம்பும்போதே இவ்வளோ தடையாகுது, மழை ஏன் வந்துச்சு, இவ்வளோ மழை வருது, குழந்தைங்க வேறு இருந்தனால எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. குழந்தைங்கள வச்சுக்கிட்டு மழையில் எப்படி போகிறது அப்படின்னு ஒரே மனசுக்குள்ளே என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்காகவே இருந்துச்சு. அப்போ தான் நாங்கள் போயிட்டு இருக்கிற காருக்கு முன்னாடி இன்னொரு கார் வந்து கிராஸ் ஆச்சு. அதில் வேல் படம் பார்த்ததும் யாம் இருக்க பயமேங்கிற மாதிரி, நீ பயப்படாமல் போ, நான் உன் கூட இருக்கேன், எல்லாம் வெற்றியாகும் அப்படிங்கிற காட் மெசேஜ் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மனசு ரிலாக்ஸ் ஆச்சு. நாங்கள் கிளாம்பாக்கம் போய் இறங்கிட்டோம். நான் கிளாம்பாக்கம் வந்ததே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். இங்கே வந்துட்டு பஸ்ஸு பார்த்துட்டு ஏறிட்டோம். பஸ்ஸு இப்போ நைட்டு பஸ் ஏறினா தான் காலையில் அந்த கோயிலுக்கு போய் இறங்க முடியும். அவ்வளோ லாங்கில் இருக்குது அந்த கோயில். நாங்கள் விடிஞ்சும் போச்சு, ஆனால் அந்த கோயில் வரவே இல்லை. இது அந்த கோயில் இல்லை, இது நான் போகிற வழியில் வேறு ஒரு கோயில். இது ஸ்டாப்புன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா இது ஸ்டாப் இல்லை, கண்டக்டர் தான் சாமி கும்பிட்றதுக்கு பஸ்ஸை நிறுத்திட்டு போகிறாரு. நம்ம சென்னையில் இந்த மாதிரி நிறுத்தவே முடியாது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டர் வந்து டிரைவர் பஸ்ஸை நிறுத்திட்டு கண்டக்டர் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் இறங்க வேண்டிய கோயிலும் வந்துருச்சு. இறங்கிட்டோம். நாங்கள் எப்போவுமே இங்கே இறங்கினதும் விநாயகர் சன்னதி ஒன்று இருக்குது. அவருக்கு ஃபஸ்ட்டு ஒரு கற்பூரத்தை ஏற்றி வணங்கிட்டு தான் போவோம். ஏன்னா அது முதன்மையான தெய்வம் இல்லையா விநாயகர். அவருக்கு முதல்ல கற்பூரம் ஏற்றி கும்பிட்டுட்டு தான் போவோம். நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இங்கே வந்து. இப்போதும் அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள் என்ட்ரன்ஸு, அதுதான் எங்கள் கோயில். இந்த கோயில் வந்து அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பின்னுங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது இந்த கோயில். என்னோட மேரேஜுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வருஷம் கட்டாயமாக வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு போவோம். இப்போ என் மேரேஜுக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கு போகவே முடியல. 4 வருஷம் கழித்து இந்த கோயிலுக்கு நான் இப்போ வரேன். இது சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயிலுங்க. நாங்கள் காலையிலே தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். சரி, போய் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நான் வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம போஷிகா பாப்பா தான். பாருங்கள், அதுக்குள்ளே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகி வரதுக்குள்ளே மொட்டை அடிச்சிட்டாங்கங்க பாப்பாவுக்கு. நான் மொட்டை அடிக்கிற வீடியோவை காட்டலான்னு நினச்சேன், உங்களுக்கு காட்டலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே அவங்க மொட்டையை அடித்து பாப்பாவை எப்படி விட்டுட்டாங்கங்க. மிஸ் பண்ணிட்டேங்க அந்த வீடியோவை. பாருங்கள், பாப்பா எப்படி இருக்கா பாருங்கள். மொட்டை அடித்ததுக்கப்புறம் கூட ரொம்ப க்யூட்டாக தான் இருக்காங்க. கோயிலுக்கு வர முதல் காரணமே போஷிகா பாப்பாவுக்கு 2வது மொட்டை இங்கே போடுறதா நாங்கள் வேண்டியிருந்தோம். வேண்டுதல் நிறைவேறிடுச்சு, மொட்டையை அடித்தாச்சு. எல்லோரும் பொங்கல் வச்சிட்டு இருக்கிறாங்க. வேனில் கார்லேருந்து எங்களை மாதிரி ரொம்ப தூரத்துலேருந்துலாம் இங்கே வந்து பொங்கல் வச்சு அம்மனை கும்பிட்டுட்டு போகிறாங்க. வாங்க கோயிலை போய் நம்ம சுற்றி பார்க்கலாம். கோயில் வந்து புதுசாக கட்ட போகிறாங்க போல இருக்குது, அப்படி தான் நினைக்கிறேன். நான் யார்ட்டையும் எதுவும் கேட்கல நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், குரங்குலாம் உட்காந்துருக்கு. இந்த மரம் ஞாபகம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மரத்தில் இருக்கிற இலையில பீப்பி செஞ்சு பூவில் மோதிரம் செஞ்சுலாம் விளையாடுவோம். இந்த இலையில பாட்டிலாம் கொழுக்கட்டைலாம் செஞ்சு தருவாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இப்போ சான்ஸே இல்லை, கிடைக்காது. இந்த பூவில் எப்படி செஞ்சு விளையாடன்னு கூட எனக்கு ஞாபகமே இல்லைங்க. பாப்பாவுக்கு செஞ்சு கொடுக்கலான்னா ஞாபகம் இல்லை. பூவை மட்டும் பறித்து கையில் கொடுத்துட்டேங்க. சரி, குட்டி பாப்பா என்ன பண்ணுறான்னு போய் பார்த்தா அவள் விளையாடிக்கிட்டே அழுதுட்டு இருந்தா. அழலை, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒரு சவுண்டு கேட்டுச்சு. போய் பார்த்தா ஐஸ் வண்டி. சின்ன வயசில் இந்த குச்சி ஐஸெல்லாம் சாப்பிட்டதுங்க. இப்போல்லாம் எங்கெங்க கிடைக்குது? இந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காதுங்க. வில்லேஜில் தான் கிடைக்கும் போல இருக்குது. ஆனால் இன்னமும் கிடைக்குது. பரவாயில்ல, எனக்கு லக்கு தான். ஸ்கூல் டைமில் கிடச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம எல்லாருமே வாங்கி சாப்பிட்டோம். நல்லா டேஸ்ட் இருந்துச்சு. உனக்கு கிடையாது, இது அப்பாவுக்கு.
உனக்குதான். நான் பண்ணுறது பார்த்துட்டு நான் தான் பொங்கல் வச்சேன்னு நினச்சிக்காதீங்க. நான் பொங்கல் வைக்கவே இல்லை. எல்லாமே எங்கள் அம்மா தான் செஞ்சாங்க. எங்கள் அம்மா பொங்கல் வச்சாங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃபேவரெட்டு ஸ்வீட் பொங்கல். அதுவும் அம்மா கையால் சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி அதை நான் சாப்பிட போகிறேன். பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அம்மாவுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாமே எடுத்து வச்சாச்சு. வாங்க நம்ம அம்மாவை பார்க்க போகலாம். இவங்க தான் எங்கள் சாமுண்டீஸ்வரி அம்மன். அம்மனுக்கு பிடிச்ச எலுமிச்சப்பழ மாலை 108 கோர்த்து, அப்புறம் அவங்களுக்கு புடவை, மஞ்சள், குங்குமம், வளையல், பொங்கல், பழம் அப்படின்னு எல்லாமே ஐயர்கிட்ட கொடுத்துட்டோம். அபிஷேகத்துக்கு கூட ஊருக்கு கிளம்புற முன்னாடி நாளே ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம், நீங்கள் பண்ணிடுங்கன்னு. நான் இந்த அம்மனை உணர்ந்திருக்கேங்க. எப்படின்னா, என் மேரேஜுக்கு முன்னாடி வருஷம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருப்போம். ஒரு வருஷம் மட்டும் போகவே முடியல, தடைப்பட்டுடுச்சு. அடுத்த வருஷமாவது கட்டாயமாக போயே ஆகணுன்ட்டு இருந்தோம். ஆனால் அதுவும் தடைப்பட்டுக்கிட்டே வந்துச்சு. ஆனால் ஒரு நாள் கட்டாயமாக இன்றைக்கி போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவையும் அண்ணாவையும் நைட்டு சீக்கிரம் வர சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க நைட்டு சீக்கிரமாக வரவே இல்லை. அம்மாவும் தூங்கிட்டாங்க. எனக்கு கூட தூக்கமாகவே வந்துச்சு. நானும் கூட கண் அசந்துட்டேன். அப்போ தான் அம்மா எழுப்பிட்டாங்க. எழுந்து பார்க்குறேன், அம்மா நல்லா தூங்குறாங்க. அப்போ யார் என்னை எழுப்பிட்டாங்கன்னே தெரியல. அப்போ தான் என் மனசில் தோணுச்சு, சாமுண்டீஸ்வரி அம்மன் தான் எழுந்திரி வா கோயிலுக்கு வான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் எழுந்து கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு இருந்தேன். அப்பாவும் அண்ணாவும் வந்துட்டாங்க. மணி 12 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு பார்த்தா அப்பயும் சரியான மழை, செம்ம மழை, புயல் காற்றடிக்கிற மாதிரி அவ்வளோ மழைங்க. அதுக்கு முன்னாடி மழை பெஞ்சுது, ஸ்லோவாக தான் பெஞ்சிட்டு இருந்துச்சு. நான் கிளம்புற நேரம் அவ்வளோ மழை அடிச்சுது, ஏன்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா மழையெல்லாம் பார்த்தா வேலைக்காகாது, வாங்க எப்படியாவது அடிச்சு பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டிகிட்டு கிளப்பிட்டோம். பஸ்ஸை பிடிச்சி போயிட்டோம். கோயில் போய் சேர்ந்துட்டோம். கோயிலும் நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரிட்டன் வீடு வந்து சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. இல்லை உள்ள மற்ற தெய்வங்கள், காவல் தெய்வங்களான கருப்புசாமி நிறைய பேர் இருந்தாங்க. கருப்புசாமிகள், அப்புறம் புற்றியம்மன், அப்புறம் விநாயக பெருமன், இவங்க எல்லாரையுமே கற்பூரம் ஏற்றி வணங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் மறுபடியும் சாமி கும்பிட்டுட்டு கயிறுலாம் கட்டினாங்க. பசங்கள்லாம் உள்ளே போய் கும்பிட்டுட்டு இருந்தாங்க. கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சரி, என்னோடய ஃபேவரட்டான பொங்கல் எப்போ சாப்பிடுவேன்னு நான் நினச்சிக்கிட்டே எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். பொங்கல்லாம் எடுத்து வச்சு மற்றவங்களுக்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கோமாதா தெய்வத்துக்கும் வச்சுட்டு அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்களும் எல்லாருமே காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. எங்கேயும் ஹோட்டலும் அங்கே கிடையாது. போனோம் ரொம்ப தூரம். நாங்கள் எல்லோரும் சாப்பிடல. அப்போ பொங்கல் தான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பஸ்ஸு கிடைக்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் வெயிட் பண்ணி பஸ்ஸை பிடிச்சி வீடு வந்து சேர்ந்துட்டோம். அங்கே போயிட்டு வந்தது இன்னொரு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.